அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த வருஷம் நம்ம எல்லா வளமும் நலமும் பெற்று ரொம்ப ஹாப்பியாக வாழணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி டே ஒரு 4:30 போலவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போயுமே லேட்டாக தானே பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி போகுது. இந்த வருஷம் வேண்டாம், சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பூஜை பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்கி மாப் போட்டு பாத்திரம் தைச்சிட்டு சமைக்கிற வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே பாப்பாவும் எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். உருளையில் பூவெல்லாம் மாற்றி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டேன். இவங்க வந்தால் இதெல்லாம் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் தம்பி வந்துட்டு அம்மா இந்த கலர் கொடுங்கம்மா, அந்த கலர் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கோலத்துக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் கைவண்ணத்தை அதில் கொஞ்சம் தீட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்ததுங்க. பானை மட்டும் கொஞ்சம் தொப்பை வந்த மாதிரி இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அழகாக இருந்தது. கோலம்லாம் போட்டுட்டு அப்புறம் தம்பியும் ஹஸ்பண்ட் குளிக்க வச்சு கொடுத்தாங்களா. சரி, அவனையும் அப்படியே ரெடி பண்ணி விட்டு 2 பேரும் அவங்க அப்பாவும் அவரும் கரும்பு வாங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கரும்பு வாங்கிட்டு வரத்துக்குள்ளே நான் பாப்பாவை ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளேயே அந்த பாப்பாவே நான் கிளப்பி விட்டேன்னா பாருங்கள் எப்படி மேடம் அவங்க அப்பா கூட போகிறதுக்கு மறுபடியும் ரெடி ஆகி நிற்கிறாங்க. அதுக்கு இன்றைக்கி என்ன சமைச்சேன்னா இட்லி, அப்புறம் சாம்பார், பாயாசம், வடை, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலும் செஞ்சுருந்தேன்னா அப்படியே சாமிக்கு வச்சு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு வெளில விளக்கு வைக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் முடிச்சுட்டு மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. பாய். நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.